கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. தேவனுக்கு ஒரு சிறுவன் வேண்டும், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். யோவான் 6:9. கர்த்தராகிய இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்டமான ஜனங்கள் கூடியிருந்த போதிலும் அத்திரள் கூட்டத்தினரை போஷிக்க வேண்டிய தேவை எழுந்தபோது அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒருவரிடமும் ஒன்றும் இருக்கவில்லை. சீஷர்களிடம் கூட அச்சூழ்நிலையை சந்திக்க ஆயத்தமில்லாதவர்களாய் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் அங்கு ஒரு சிறுவன் தன்னிடம் இருந்த அனைத்தையும் தியாகம் செய்ய ஆயத்தமாயிருந்தான். அவன் 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்திருந்தான். அவன் அவற்றை கர்த்தராகிய இயேசுவிடம் கொடுத்தான். கர்த்தர் தன்னை பயன்படுத்தி கொள்ளத்தக்க வகையில் இந்த தனி சிறப்பு வாய்ந்த தியாகம் செய்தவன் ஒரு சிறுவனே. உலகில் லட்சக்கணக்கான மக்கள் ஆவிக்குரிய பசியால் வாடி வருந்துகின்றனர். தங்களுக்குள்ள அனைத்தையும் ஒரு தியாகமாக, பலியாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் சிறுவனையே கர்த்தர் தேடுகிறார். சிருஷ்டியின் கரத்திலிருந்து சிருஷ்டிகரின் கரத்திற்கு மாற்றப்படும் வாழ்க்கை பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு ஓர் ஆசீர்வாதமாக மாறும். 5 அப்பங்கள் என்பது ஒரு மனிதனின் 5 புலங்களை கொண்ட சரீரத்தையும், 2 மீன்கள் என்பது அவனது ஆவியும் ஆத்துமாவையும் குறிக்கும். அன்பான தேவ பிள்ளையே, உமது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை யாதொரு நிர்பந்தமும் அன்றி கர்த்தரின் கரங்களில் அர்ப்பணிக்க நீர் முன் வந்திருக்கிறீரா? அந்த பையன் சுயநலமில்லாதவனாயிருந்து தன்னிடமிருந்த ஆகாரம் முழுவதையும் தானே புசித்திருந்தால் அவனுடைய பசியை கூட அது ஆற்றி இருந்திருக்காது. ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவிடம் அவன் கொடுத்தபோது அவனுக்கு பல விதங்களில் திருப்தி ஏற்பட்டது. மற்றவர்கள் பின்பற்றத்தக்க மாதிரியாக விளங்கிய அவனது கொடுக்கும் சுவாபத்தின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது என்ற மிக பெரிய திருப்தி அவனது தியாகமுள்ள சேவையின் பிரதிபலனாக அமைந்தது. கர்த்தராகிய இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெற்றுக்கொண்ட போது அவர் அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு தமக்கென்று எதையும் எடுத்து கொள்ளாமல் சீஷர்களிடம் கொடுத்தார். சீஷர்களும் தங்களுக்கு என்று ஒரு சிறு துணிக்கையாகிலும் வைத்து கொள்ளாமல் அவற்றை கூடியிருந்த திரளான ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்னர் 12 கூடைகள் நிறைய மீதி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசுவிலும் அவருடைய சீஷரிலும் இருந்த ஆவி நமக்கு தேவை. இத்தியாகத்தின் ஆவியானது அனைவரும், திரள் கூட்டத்தாரும், சிறுவனும், சீஷர்களும், ஏன் கர்த்தராகிய இயேசுவும் கூட திருப்தியாய் போஷிப்பிக்கப்பட உதவியாயிருந்தது. வாழ்க்கையின் பெரும் சாதனைகள் பெரும் தியாகத்தின் பலனே. ஆமேன்.